வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாம்ல பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட்ல மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு வரங்க. இதுல மேக்ஸ்ல மென்சுரேஷன் அதாவது அளவைகள்ல இது 3வது வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குங்க. அந்த 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதை பார்த்துட்டு இது வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு 3வது வீடியோ. அந்த 3வது வீடியோவில் ஒரு 25 ப்ராப்ளம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த 25 ப்ராப்ளமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்ஸுங்க. ஸோ மொதல் கொஸ்டின் 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பாக கொண்ட சதுரத்தினுடைய மூலை விட்டத்தினுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சதுரத்தினுடைய பரப்பு கொடுத்துட்டு சதுரத்தினுடைய மூலை விட்டம் டி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டி வர மாதிரி இருக்கக்கூடிய சதுரத்துக்கு 2 ஃபார்முலா இருக்கும். அதாவது பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கும். என்னன்னா மொதல் ஃபார்முலா வந்து ஏ ஈக்குவல் டு, அதாவது பக்கத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஏ ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். மூளை விட்டத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஆப் டி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு மூளை விட்ட தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோம்னா ஆப் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அவங்க பரப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 882 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 882. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய 2 டிவிஷன் இருக்கு, அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிளிகேஷன் மாறும். ஸோ 882 நம்ம வசதிக்காக எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ஏன்னா டி ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ அதனால ஸ்கொயர் ரூட் எடுப்புங்க. அதனால வசதிக்காக எப்படி எழுதலாம்னா 441 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். ஸோ டியோட வேல்யூ என்ன வரும், ரூட் ஆஃப் 441 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ மூளை விட்டம் டி ஈக்குவல் டு ரூட் 41 வேல்யூ வந்து 21. அதே போல 2 பெருக்கல் 2 இதுல ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 எடுத்துக்கலாம். ஒரு அதாவது ஒரு பேருக்கு 1 எடுக்கலாம். அதாவது வர்க்கமூலம்னா 2 எண்களினுடைய பெருக்கிற பலன்ல ஒரு எண்ணை மட்டும் எடுத்துக்கினா போதுமானது. ஸோ 2. ஸோ 2 இன்ட்டு 21னா 42. ஸோ அந்த சதுரத்தினுடைய மூளை விட்டம் 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி, வட்டத்தினுடைய பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா வட்டத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும், முதல்ல நமக்கு ரேடியஸ் ஆரம் வேணும். ஆரம் வேணும்னா பையனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. இப்ப ஓர் 22 22 7 22 154. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 பெருக்கல் 7. ஸோ ஆரோட வேல்யூ வந்து ரூட் 7 இன்ட்டு 7னா ஆரோட வேல்யூ வந்து 7 வரும். அந்த வட்டத்தினுடைய ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். நமக்கு இப்ப பெரிமீட்டர் அதாவது சர்க்கம்பரன்ஸ் வேணும். அதாவது சர்க்கம்பரன்ஸ்னா வட்டத்தினுடைய சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா பி ஈக்குவல் டு 2 பை ஆர். ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7. 7 7 கேன்சல் பண்ணிட்டா 222 வரும். ஸோ 222 44 சென்டிமீட்டர். அதாவது சுற்றளவுனா லென்த் வந்து சென்டிமீட்டர்ல வரணும், பரப்புனா ஸ்கொயர்ல வரணும். ஸோ 44 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வட்டகோண பகுதியினுடைய வில்லி நீளம் 15 சென்டிமீட்டர், ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வட்டகோண பகுதின்றது என்னன்னா, ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளி இது ஓன்னு எடுத்துக்குவோம். இதுல ஏதாவது ஒரு கோண அளவுடைய ஒரு பகுதி, ஒரு செக்டர், அதாவது ஒரு வட்டகோண பகுதியை கட் பண்ணி எடுக்கிறது. இது தீட்டா, இது ஏன்ற பாயிண்ட், இது பின்ற பாயிண்ட். இப்ப இந்த மாதிரி ஒரு வட்டகோண பகுதி இருக்குது. இந்த வட்டகோண பகுதியில ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னா ஆரம் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லினுடைய நீளம் 7 இருந்து பி வரைக்கும் உள்ள லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வட்ட கோண பகுதியினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பகுதி இதை மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த மொத்த லென்த், அதாவது ஓ ஏ பி வேணுன்றாங்க. ஸோ இது ஓஏ வந்து 10 சென்டிமீட்டர். ஓஏ 10 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் வந்து எல்லா பக்கமும் சமமா இருக்கும். ஸோ இதுவும் 10 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர். ஆக மொத்தம் 10 10 20 20 15 35 சென்டிமீட்டர் தான் அந்த வட்டகோண பகுதியினுடைய சுற்றளவு வந்து பி ஈக்குவல் டு 10 + 15 + 10 ஆக மொத்தம் 35 சென்டிமீட்டர். ஸோ 35 சென்டிமீட்டர்ன்றது ஆன்சர். ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 200 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு தொட்டியின் உள்ளே 1.5 மீட்டர் நீளமும்
1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மீட்டர் உயர எவ்வளவு நிமிடங்கள் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியில ஒரு தொட்டி இருக்கு, நீர் தொட்டி. அந்த நீர் தொட்டி, இந்த நீர் தொட்டியில இது 200 மீட்டர் நீளமும் அதே போல 150 மீட்டர் அகலமும் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு ஹைட் நிரம்பும்னா ஒரு 2 மீட்டர் நிரம்பணும். 2 மீட்டர் நிரம்புனா, அதாவது இதனுடைய கொள்ளளவு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த 2 மீட்டர் நிரம்புறது என்ன பண்ணா, ஒரு சதுர வடிவ பைப்ல, ஒரு சதுர வடிவ பைப் மூலமா தண்ணி வந்து இதுல வந்து விழுது. அந்த தண்ணி வரக்கூடிய வேகம் வந்து வேகத்தை கொடுத்துருக்காங்க. v = 20 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அந்த தண்ணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல அந்த தண்ணியினுடைய அந்த பைப்பினுடைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.5 மீட்டர், 1.5 இன்ட்டு 1.25 மீட்டர்னு சொல்லிட்டு அதனுடைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 மீட்டர் நிரம்புறதுக்கு அந்த பெரிய தொட்டியில 2 மீட்டர் நிரம்புறதுக்கான கொள்ளளவு எவ்வளவு தண்ணி நிரம்பும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம், டேங்கினுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிங்கன்னா 200 பெருக்கல் 150 பெருக்கல் 2, அதாவது L × B × H. ஸோ என்ன வரும், 200 பெருக்கல் 150னா 2 5 30, 2 30 60. ஸோ 60 0 0 0. ஸோ 60,000 மீட்டர்ஸ் ஸ்கொயர், மீட்டர் கியூப். அப்ப அந்த தண்ணி, அந்த பெரிய டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு வந்து 60,000 மீட்டர் கியூப் வந்து தண்ணி இருக்கு. ஸோ இந்த 60,000 மீட்டர் கியூப் தண்ணியில இப்ப எவ்வளவு தண்ணி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தண்ணியினுடைய வேகம் வந்து கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணாங்கன்னா, இங்க எல்லாமே மீட்டர்ல இருக்குது. ஸோ மீட்டர் பை மினிட்ல நம்ம மாத்திக்கலாம். ஸோ மீட்டர் பை மினிட்ல மாத்தினா தண்ணியினுடைய வேகம், 20 கிலோமீட்டர்னு இருக்குது. ஸோ 20 கிலோமீட்டரை 1000ஆல பெருக்கணும்னா மீட்டரை மாறிடும். மீட்டர் பை ஹவர்ன்றதுக்கு மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணா 60ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைபருக்கு சைபர், ஒரு சைபர் சைபர், 3 2 6, இங்க 52 100. ஸோ என்ன கிடைக்குது, 20 20 50 1000. ஸோ 1000/3, இது மீட்டர் பை மினிட். இது வந்து அந்த தண்ணியினுடைய வேகம். ஸோ தண்ணியினுடைய இந்த வேகத்துல போச்சுன்னா அந்த குறுக்கு வெட்டு பரப்பு 1.5 1.25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த சதுர வடிவ பைப்பினுடைய குறுக்கு வெட்டு. ஸோ அந்த குறுக்கு பரப்பு அதுனா இது. அப்ப இந்த செகண்ட்ல ஒரு மினிட்டுக்கு 1000 மீட்டர் வேகத்துல போச்சுன்னா அது எவ்வளவு தண்ணி வந்து கொள்ளளவுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியினுடைய, அதாவது அந்த பைப்ல போகக்கூடிய தண்ணியினுடைய அளவு, சதுர வடிவ பைப்ல போகும் தண்ணியின் அளவு, நீரின் அளவு வந்து என்ன வரும்னா ஈக்குவல் டு 1.5 × 1.25 × 1000/3. இதை சிம்பிளிஃபை பண்ணும். 4 மூவ் I மூவ் 15, அதாவது 0.5. ஸோ I 25, 5 × 1.25னா 625 வரும். அதாவது 5 125, 625. ஸோ 625, இங்க ஒரு 2 ஸ்தானம் இருக்கு, இங்க ஒரு ஸ்தானம், மொத்தம் ஆக மொத்தம் 3 ஸ்தானம். 3 பிளேஸ் தள்ளி புள்ளிக்கலாம் இன்ட்டு 1000. ஸோ 1000ஆல 0.625 மல்டிப்ளை பண்ணோம்னா 625ன்னு வரும். ஸோ 625 இப்ப அந்த எத்தனை மினிட்ஸ்ல போதும், இது தண்ணியினுடைய வேகம், அதாவது மீட்டர் கியூப் பை மினிட். இப்ப தண்ணி எத்தனை மினிட்ஸ்ல அந்த டைம் கண்டுபிடிக்கணும்னா, அந்த வெலாசிட்டி, அந்த கொள்ளளவு எவ்வளவு தண்ணி அது வந்து அந்த பெரிய டேங்க்ல இருக்குது, அதுவே இந்த தண்ணியினுடைய அளவால டிவைட் பண்ணனா நமக்கு கிடைச்சிரும். அதாவது ஒரு மினிட்டுக்கு 625 மீட்டர் கியூப் தண்ணி போகுது. ஒரு நிமிஷத்துக்கு 625 மீட்டர் கியூப்னா, அதாவது 625 மீட்டர் கியூப் தண்ணி, கன அளவு தண்ணி வந்து அங்க போகுது. அப்ப இதை டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்னன்றது, எத்தனை மினிட்ஸ்ல அது பாஸ் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சலாம். ஸோ 60,000/625 மினிட்ஸ். இதை சிம்பிளி பண்ண போறாங்க. ஸோ 25ஆல அடிச்சிங்கன்னா 25 25 625. இதுல 600ல 60ல வந்து 2 டைம் வரும். மீதி 10 100 4 0 0. மீண்டும் 2400 25ஆல டிவைட் பண்ணோம்னா மறுபடியும் 25ஆல டிவைட் பண்ணலாம். 1 25 25. இதுல 240ல
9 25 225 வரும். மீதி 15 150, 6 25 150, ஸோ 96. 96 மினிட்ல 2 மீட்டர் ஹைட்ல தண்ணி வரும். ஸோ ஆன்சர் 96 மினிட்ஸ். ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் எல் வந்து 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல அகலம் வந்து பி வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதனுடைய சுற்றளவு, செவ்வகத்தினுடைய சுற்றளவு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ வந்து 12, அகலம் வந்து பிரெத் 8. ஸோ 2 இன்ட்டு 12 8 கூட்டினா 20, 2 20 40. ஸோ 40 மீட்டர். அந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு வந்து 40 மீட்டர். அடுத்த கேள்வி, 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது. அதாவது 10 சென்டிமீட்டர்ல ஆரத்துல ஒரு வட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்கு. இதுல 10 சென்டிமீட்டர், இதுல 90 டிகிரில ஒரு வட்டவில் கோணத்தை உருவாக்குது. அப்ப இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்படின்னா அந்த எனில் மிகப்பெரிய வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய வட்டகோண பகுதி. அப்ப 90 டிகிரியில் உருவாக்குதுன்னா இது வந்து ஒரு வட்டத்துல மொத்த வட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த பாகையினுடைய அளவு, மொத்த கோணத்தினுடைய அளவு வந்து 360 டிகிரி. இதுல 90 டிகிரில ஒரு வட்டகோண பகுதி உருவாகுதுன்னா அப்ப கால் பகுதின்னு அர்த்தம். இது கால் வட்டம், இது முக்கா வட்டம். ஸோ முக்கா வட்டத்தினுடைய அந்த வட்டகோண பகுதியினுடைய மிகப்பெரிய பகுதின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 3 அதாவது பரப்பு என்ன வேணும்னா 3/4 πr². அதாவது முக்கால் வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சா போதுமானது. ஏன்னா இது கால் வட்டம், முழு வட்டத்துல கால் வட்டம் போச்சுன்னா முக்கால் வட்டம். ஸோ முக்கால் வட்டத்தினுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3/4 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. 10 இன்ட்டு 10. ஸோ இது சிம்பிளி பண்ணா 2 4, 11 2 22, 4 2 2 10. ஸோ விடுபட்ட எண்கள் மட்டும் எடுத்தோம்னா 11 5 50, 11 5 55, 55 பெருக்கல் 10 550. அப்ப 3 பெருக்கல் 11 பெருக்கல் 5 பெருக்கல் 10 இருக்கு பை 7. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 3 5 15, 10 10 150. ஸோ 11 பெருக்கல் 150 பை 7 வருது. ஸோ இது மல்டிப்ளை 11 150னா 0 0 5 5 5 1 6 1 1650 பை 7 1650 பை 7 சதுர சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவு, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு P is equal to 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அச்செவ்வகத்தினுடைய நீளம், செவ்வகத்தினுடைய நீளம் வந்து L வந்து அகலத்தை போல 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 60. ஸோ எல் வந்து 2பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லுக்கு பதிலாக இந்த இடத்துல 2b சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2b பிளஸ் பி 3b, 2 இன்ட்டு 3b 6b. ஸோ 6b ஈக்குவல் டு 60. ஸோ பியோட வேல்யூ வந்து 4 6 6 5 60. ஸோ பி வந்து 10 மீட்டர். பி 10 மீட்டர்னா எல் வந்து 20 மீட்டரு. ஸோ எல் 20 மீட்டர், பி 10 மீட்டர். ஸோ பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. எல்லோட வேல்யூ வந்து 20 பெருக்கல் பியோட வேல்யூ வந்து 10. ஸோ 20 10 200. ஸோ 200 தான் ஆன்சர், 200 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வட்டப்பாதையின் இரு பொதுமைய வட்டங்கள் ஆரம் 56 மீட்டர் 49 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பை காண்க. அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 49 மீட்டர், இன்னொரு வட்டத்தினுடைய ஆரம் 56 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வட்டப்பாதையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ ஈக்குவல் டு பை இன்ட்டு பெரிய சர்க்கிள் வந்து ஆர் ஸ்கொயர், சின்ன சர்க்கிள் வந்து ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து பெரிய ஆர் வந்து 56 ஸ்கொயர் மைனஸ் 49 ஸ்கொயர். ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். ஸோ 22/7 இன்ட்டு ஏ பிளஸ் பின்னா 56 பிளஸ் 49
105, அதாவது 105 இன்ட்டு 56 49 கழிச்சு 7 ஓரில் 7 ஓரில் 7. ஸோ 22 பெருக்கல் 105, 2 105 210, எகைன் ஒரு 210 ஆட் பண்ண 0 1 3 2. ஸோ 2310 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு. ஸோ 2310 மீட்டர் ஸ்கொயர் வந்து பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 60 மீட்டர் 40 மீட்டர் அளவு உள்ள விளையாட்டு மைதானத்தில் 60 மீட்டர் 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது. அப்ப 3 மீட்டர் விரிவுபடுத்துறாங்க. இந்த 3 மீட்டர் விரிவுபடுத்தினாங்கன்னா இந்த விரிவுபடுத்த பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து 60 மீட்டர், இது 40 மீட்டர்னா இந்த லென்த் வந்து இந்த பக்கம் ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 3னா 66 மீட்டர் அகலப்படுத்திருக்காங்க. அதே போல இந்த பக்கமும் 3 அகலப்படுத்திருக்காங்க. இது 66னா இதுவும் 66 மீட்டர். அப்ப அந்த பாதையினுடைய மொத்த லென்த் கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்க, லென்த் வந்து இது 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 ஒரு 66, இது ஒரு 66, நீள பக்கத்துல இருக்கிறது 66 பிளஸ் 66, அகல பக்கத்துல ஆல்ரெடி இந்த இடத்துல மெஷர் பண்ணிட்டீங்க, இது ஒரு 40 இருக்குது. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது 40, இந்த பக்கம் ஒரு 40. ஸோ 40 பிளஸ் 40 மொத்த அந்த பாதையினுடைய லென்த் பாத்தீங்கன்னா 66 பிளஸ் 66 பிளஸ் 40 பிளஸ் 40னா 6 6 12க்கு 2 மீதி 1 4 4 8 8 6 14 6 20 21 21. ஸோ 212 மீட்டர் வந்து அந்த பாதையினுடைய நீளம். அதனுடைய அகலம் வந்து 3 மீட்டர். ஸோ அப்போ பரப்பளவு பரப்பளவு என்ன வரும், நீளம் பெருக்கல் அகலம். ஸோ 212 இன்ட்டு 3, ஸோ 636 மீட்டர் ஸ்கொயர். அந்த பாதையினுடைய பரப்பளவு வந்து 636 மீட்டர் ஸ்கொயர். சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, பக்களவு 24 சென்டிமீட்டர் உடைய ஒரு கனசதுரத்தினுடைய புறப்பரப்பு மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ புறப்பரப்பு அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4a ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 24 இன்ட்டு 24. ஸோ 4 இன்ட்டு 24 இன்ட்டு 24னா 4 இன்ட்டு 24 இன்ட்டு 24னா நன்னாங்க 16க்கு 6 மீதி 1 2 2 4 நன்னாங்க 16 1 17க்கு 7 மீதி 1 2 4 1 5 576. 4 பெருக்கல் 576னா 4 6 24க்கு 4 மீதி 2 4 7 28 2 30க்கு 0 மீதி 3 4 5 23 23. ஸோ 2304 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 2304 இது மட்டும் கண்டுபிடிச்சினாவே நம்மளுக்கு ஆப்ஷன்ல கிடைச்சிருச்சு பாருங்க. சியில் மட்டும் தான் 2304 இருக்கு. ஸோ சி இஸ் த ஆன்சர். அது இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 6a ஸ்கொயர். ஸோ 6 இன்ட்டு 24 இன்ட்டு 24 இதனுடைய வேல்யூ வந்து 3456. அதாவது 6 இன்ட்டு 5 7 6. ஸோ 3456 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது அந்த கனசதுரத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களினுடைய விகிதம் 5:4:3 கொடுத்திருக்காங்க. அப்ப கோண அளவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு முக்கோணம் இப்படி இருக்கு. இந்த முக்கோணத்தினுடைய கோண அளவினுடைய விகிதம் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 5, இன்னொன்னு 4, இன்னொன்னு 3ன்னு கொடுத்திருக்காங்க. முக்கோணத்தினுடைய 3 கோணங்களினுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. ஸோ 180 டிகிரியை இதை ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 5ஆவும் 4ஆவும் 3ஆவும் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இப்ப 5 4 9 3 12. அப்ப 12 பங்கு இருக்கு. 4 12 12 15 12 180. ஸோ ஒரு பங்கு வந்து 15. அப்ப அந்த கோணத்தினுடைய அளவு எப்படி இருக்கு, 5 இன்ட்டு 15னா I15 75 ஈஸ்ட் 4 15 60 ஈஸ்ட் 3 15 45. அந்த கோணத்தினுடைய அளவு வந்து 75 60 45. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தினுடைய மூளை விட்டம் டி ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூளை விட்டம் கொடுத்துட்டு சுற்றளவு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பக்க அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டினுடைய சூத்திரம் என்னன்னா ஃபார்முலா வந்து √2a ஈக்குவல் டு 20. ஸோ a ஈக்குவல் டு 20/√2. ஸோ √2 கீழே இருக்கிறது கேன்சல் பண்ணா மேலே இங்கேயும் √2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும், a ஈக்குவல் டு 20 இன்ட்டு √2 இன்ட்டு √2னா 2. ஸோ 2 2 2 20. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 10√2.
ஏ 10 ரூட் 2னா இங்க சுற்றளவு கேட்டுக்கிறாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 4a p ஈக்குவல் டு 4a ஈக்குவல் டு 4 இன்டு ஏனா 40 ரூட் 2 40 ரூட் 2 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரே ஆற அளவு கொண்ட முழு கோளத்தின் புறப்பரப்பிற்கும் அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பிற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முழு கோளத்தினுடைய புறப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து 4πr² தான் முழு கோளத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. அதே போல அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலா வந்து 3πr². இதனுடைய விகிதம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 4π கேன்சல் ஆயிரும், πr² கேன்சல் ஆயிரும். ஸோ நிக்கிறது வந்து 4:3 மட்டும் நிற்கும். ஸோ 4:3 தான் ஆன்சர். ஸோ ஏஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, செவ்வகம் ஒன்றின் அகலமானது நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவுன்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சுற்றளவு P ஈக்குவல் டு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம சென்டிமீட்டர்லயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணா 3 மீட்டர் என்பது 300 சென்டிமீட்டர். 300 சென்டிமீட்டர் ஒரு 6 சென்டிமீட்டர். ஸோ 306 சென்டிமீட்டர். அப்ப பெரிமீட்டர் வந்து 306 சென்டிமீட்டர். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா செவ்வகத்தினுடைய நீளமும் அகலத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபார்முலா என்னது? 2 × L + B ஈக்குவல் டு 306 சென்டிமீட்டர். ஸோ எல்லோட பியோட வேல்யூ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ 2 × L + L - 27 ஈக்குவல் டு 306. ஓர் 2 இங்க 153 2 306. ஸோ 2L ஈக்குவல் டு 153 இங்க -27 அந்த பக்கம் போச்சுன்னா +27 மாறும். ஸோ 153 + 27. ஸோ 2L ஈக்குவல் டு 180 வரும். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 90. எல் வந்து 90னா பி வந்து L - 27. ஸோ 90 - 27 என்ன வருது? 63. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 90, பியோட வேல்யூ வந்து 63. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, இரண்டு கோணங்கள் 4:9 என்ற விகிதத்திலும் அவற்றின் மிகை நிரப்பு கோணங்கள் 8:3 என்ற விகிதத்திலும் உள்ளன எனில் அவ்விரு கோணங்கள் முறைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோணங்கள் வந்து 4:9 என்ற விகிதத்தில் இருக்கு. அதனுடைய மிகை நிரப்பு கோணங்கள் வந்து 8:3 என்ற விகிதத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிகை நிரப்பு கோணங்கள்னு கொடுத்துட்டாங்கன்னா 180 நம்ம எடுத்துக்கணும். நிரப்பு கோணங்கள்னா 90 டிகிரி. ஸோ அப்ப 8 4 கூட்டினா 12. ஸோ 12x = 180 டிகிரி. ஏன்னா இது ரேஷியோனவே அதனுடைய மடங்குகளா இருக்கும். ஸோ x = 15ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 15னா 4:9, அதாவது 4x:9x என்ன வரும்? 4xனா 4 15 60, 9 15 135. ஸோ ஆன்சர் 60, 135. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு A = 169 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. அந்த பரப்பளவு வந்து 69 டிகிரி 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தினுடைய பக்கத்தின் அதிகரிப்பு சதவீதம் என்ன கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்ப சதுரத்தினுடைய பரப்பளவு 69% அதிகரிக்குது. எது? 169க்கு 69% அதிகரிக்குது. அப்ப 169க்கு 69% அதிகரிக்குன்னா 169% ஆஃப் ஏன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 69% அதிகரிக்குதுன்னா 100 + 69% அர்த்தம். அதாவது மொத்தம் புதுசா வரக்கூடிய அந்த பரப்பளவு வந்து 169% இருக்கும். ஸோ 169% ஏ. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சதுரம். இது ரெண்டாவது இருக்கக்கூடிய சதுரம் வந்து A2 வந்து A2 = 169% ஆஃப் ஏ. ஸோ A1 அப்ப 169/100 × 169. இது வந்து A2. ஸோ A2 என்ன பண்ணலாம்? அதனுடைய ஃபார்முலா என்னது? A2² எழுதிக்கலாம். ஸோ A2², அதாவது சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பக்கம் பெருக்கல் பக்கம். ஸோ A2² = 169 × 169/100 வரும். ஸோ 169 × 169/100. ஸோ அதனுடைய இரண்டாவது சதுரத்தினுடைய பக்க அளவு என்ன வருது? புதிய சதுரத்தினுடைய பக்க அளவு A2 = 169/10 வரும். இதுக்கு என்ன ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 169 2 169 1 169 எடுத்துக்கலாம். √100 வேல்யூ வந்து 10. இதனுடைய பக்க அளவு வந்து என்ன வருது? சதுரத்தினுடைய பக்க அளவு A1 = 13 வரும்.
ஸோ இப்போ இப்போ பக்க அளவு வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது, பக்க அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் சேஞ்சஸ் வந்து 16, இதனுடைய வேல்யூ வந்து 16.9. ஸோ 16.9 மைனஸ் 13, அப்ப சேஞ்ச் ஆகிறது 3.9 சென்டிமீட்டர் வந்து அதிகரிச்சிருக்குது. அப்ப பக்கத்தினுடைய அளவு வந்து 3.59 சென்டிமீட்டர் அதிகரிக்குதுன்னா 13 சென்டிமீட்டருக்கு 3.9 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. ஸோ பர்சன்டேஜ் என்ன வரும், 13 சென்டிமீட்டருக்கு 3.9 சென்டிமீட்டர் அதிகரிச்சிச்சுன்னா 100க்கு எவ்வளவு ஆகும்? ஸோ 13 3 13 39. ஸோ புள்ளி முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ 0.3 இன்ட்டு 100. ஸோ என்ன வருது, 30% வரும். ஸோ ஆன்சர் 30% வந்து அதிகரிக்கும், பக்க அளவு வந்து 30% அதிகரிக்கும். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரு மிதிவண்டி சக்கரத்தினுடைய விட்டம் 63 சென்டிமீட்டர், அது வந்து 20 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவு அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு மிதிவண்டி சக்கரம் அங்க இருக்கு, இந்த மிதிவண்டி சக்கரத்தினுடைய விட்டம் கொடுத்திருக்கிறாங்க, இது வந்து 20 சுற்று சுற்றுது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ரவுண்ட் வருது, இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா இந்த லென்த் வந்து அந்த மிதிவண்டி சக்கரத்தினுடைய சுற்றளவு இருக்கும், இது ஒரு சுற்றளவு. இதுல இருந்து மீண்டும் ஒரு லென்த் வந்துச்சுன்னா அது ஒரு சுற்றளவு. மொத்தம் இந்த மாதிரி 20 சுற்றளவு 20 லென்த் வரத்துக்கு எத்தனை 20 சுற்றளவு சுத்திச்சுன்னா எவ்வளவு லென்த் கடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப கடந்த தொலைவு சமம் சுற்றளவு பெருக்கல் சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. ஸோ சுற்றளவு என்ன வரும், 2πr அல்லது πdன்னு போடலாம். ஸோ 5d அப்ப 22/7 இன்ட்டு விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ 63 அப்படியே வச்சுக்கலாம், πd இன்ட்டு 20. ஸோ 1 7 9 63, 9 2 18. ஸோ 22 இன்ட்டு 180. ஸோ 2 180 360, 360 கூட்டணும்னா 0 6 6 3 9 3960. இது என்னது, சென்டிமீட்டர். 3960 சென்டிமீட்டரை நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணா 100ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 100ஆல டிவைட் பண்ணா 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 8 மீட்டர் உயரம் 6 மீட்டர் நீளம் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? ஸோ அந்த செவ்வக தொட்டியினுடைய கன அளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ கன அளவு இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ 8 பெருக்கல் 6 பெருக்கல் 2.5. இதுக்கு என்ன வருது, 8 பெருக்கல் 6னா 8 2 8 2 8 2 16, 8 4 20 வரும். ஸோ 20 2 20 120. ஸோ 120 மீட்டர் கியூப். இப்ப நமக்கு ஒண்ணு தெரியும், அதாவது 1 மீட்டர் கியூப் என்பது வந்து 1000 லிட்டருக்கு சமம். அப்ப 120 மீட்டர் கியூப் என்பது 120 இன்ட்டு 1000 லிட்டர். ஸோ 120ஓட 3 சைபர் சேர்த்திக்கோங்க, சேர்த்தனா 1,20,000 லிட்டர் வந்து அந்த தண்ணி குடிக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சதுரத்தினுடைய பரப்பு 882 சதுர சென்டிமீட்டர், சதுரத்தினுடைய மூளை விட்டத்தினுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது ஏற்கனவே பார்த்த கணக்கு தான். ஸோ சதுரத்தினுடைய பரப்பளவு ஆஃப் டி ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 882. ஸோ மூளை விட்டத்தினுடைய அளவு கேட்டிருக்கிறாங்க, அதுல வந்து பரப்பளவு கேட்டிருக்காங்க, இந்த மூளை விட்டத்தை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ மூளை விட்டத்தினுடைய அளவு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 882 பெருக்கல் 2. ஸோ நம்ம வசதிக்காக 882 எப்படி எழுதலாம், 21 பெருக்கல் 21 பெருக்கல் 2 இன்ட்டு 2 எழுதலாம். ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது. ஸோ டியோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் எழுதுனா 21 பெருக்கல் 2. ஸோ 2 21 42 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, இரு கோளங்களினுடைய பரப்பளவின் விகிதம், அதாவது கோளம் கொடுத்திருக்காங்க, பரப்பளவின் விகிதம் 1:4 கொடுத்திருக்காங்க. கோளங்களுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 4πr² இஸ்டு 4πr². இந்த இடத்துல ரெண்டு பரப்பு கோளம் இருந்ததுனால 2 எடுத்துக்கலாம், R1 R2 எடுத்துக்கலாம். ஸோ 1:4 கொடுத்துருக்கு வருது. ஸோ அந்த 4π கேன்சல் ஆயிரும். ஸோ R1² இஸ்டு R2² ஈக்குவல் டு 1:2. ஸோ R1 இஸ்டு R2 வந்து என்ன வருது, ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா 1:2. இது 4. ஸோ 1:2 வரும். ஸோ
அந்த இரண்டு கோளங்களுடைய ஆரங்களினுடைய விகிதம் வந்து 1:2. அப்ப கன அளவினுடைய விகிதம் வந்து V1 V2 ஈக்குவல் டு கோளத்துக்கு வந்து 4/3 பை R3. R1 4/3 பை R2 கியூப். இந்த 4/3யும் பையும் 4/3 பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ R1 கியூப் R2 கியூப். R1 ஓட வேல்யூ வந்து 1, ஸோ 1 கியூப்னா 1. R2 ஓட வேல்யூ வந்து 2, ஸோ 2 கியூப்னா 8. ஸோ 1:8. ஸோ C is the answer. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட முடிவுகளில் எந்த முடிவு மேற்கண்ட படங்களின் மூலம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் வந்து 3 படங்களின் பரப்பளவு ஒன்றுக்கொன்று வேறுபாடாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 பரப்பளவும் வெவ்வேறானு சொல்றாங்க. இப்போ முதல் படத்தினுடைய பரப்பளவு 9, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 4 36. ரெண்டாவது படத்தினுக்கு வந்து 36, ஒரு 6 6 36. மூணாவது படத்துக்கு வந்து ஆஃப் பிஹெச். ஸோ ஆஃப் இன்ட்டு பிஹெச்னா 9 8 72, 72ல பாதி 36. ஆனா இந்த இடத்துல வந்து 3 படங்களின் பரப்பளவு ஒன்றுக்கொன்று வேறுபாடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு, ஏன்னா 3 பரப்பளவும் ஒன்னிதான். 3 படங்களின் பரப்பளவு சமமாக உள்ளது, இது ரைட். ஸோ ஆன்சர் பி இஸ் த ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர், 61 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவு 3, இது அசமபக்க முக்கோணம். இந்த அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. இங்க S ஓட வேல்யூ வந்து 3 பக்கங்களையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிடணும். ஸோ 11 பிளஸ் 60 பிளஸ் 61/2. ஸோ 11 60 61 121 122 132/2. ஸோ என்ன வருது? 132/2னா 6 12, மீதி 1 6 12. அப்ப S ஓட வேல்யூ வந்து 66. ஸோ தேர்ஃபோர் A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 66 பெருக்கல் 66 மைனஸ் 11னா 55 பெருக்கல் 66 மைனஸ் 60னா 6 பெருக்கல் 66 மைனஸ் 61னா 5. இதை உள்ள இருக்கக்கூடிய எண்களை வந்து இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் வர மாதிரி நம்ம பிரிச்சு எழுதலாம். 66 வந்து 11 பெருக்கல் 6, 55 11 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். ஸோ 6 இன்ட்டு 5. ஸோ 2 11 இருக்குது. ஸோ ஒரு 11 எடுத்துக்கலாம். 2 6 இருக்குது, ஒரு 6 எடுத்துக்கலாம். 2 5 இருக்கு, ஒரு 5 எடுத்துக்கலாம். ஸோ என்ன வரும்? 11 பெருக்கல் 6 5 30. ஸோ 11 30 330 சதுர சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அடிப்பக்கம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தினுடைய பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு இரும்பு தகரத்தை வச்சு நம்ம ஒரு கூம்பு தயாரிக்கிறோங்க. கூம்பு தயாரிச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த கூம்பு தயாரிக்கிறது தேவையான தகரத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. தகரத்தினுடைய பரப்பளவு என்ன? இது சுத்தியும் ஒரு தகரம் வரும், அடியில் ஒரு தகரம் வரும். ஸோ அப்ப கூம்பினுடைய டோட்டல் சர்பேஸ் ஏரியா நமக்கு கண்டுபிடிக்கணும். கூம்பினுடைய டோட்டல் சர்பேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ நமக்கு இங்க தெரிஞ்ச வேல்யூ வந்து அதனுடைய அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, குத்துயரம் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல் வேணும். ஸோ எல் வேணும்னா எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 24 ஸ்கொயரு பிளஸ் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர்னா 576 பிளஸ் 7 ஸ்கொயர்னா 49. 576 49 வந்து 625. 625 ரூட் வேல்யூ வந்து 25. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 25. ஸோ நம்ம ஃபார்முலால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 7 இன்ட்டு எல் பிளஸ் ஆர்னா எல் வந்து 25, ஆரோட வேல்யூ வந்து 7, 25 7 32. 1 7 1 7 32, 22 பெருக்கல் 32ன்னு வருது. 2 32 64க்கு 4, மீதி 6. 2 32 64 6 70. ஸோ 704 சதுர சென்டிமீட்டர். ஸோ 704 சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள தகரம் இருந்தால் தான் அந்த கூம்பை நம்மளால செய்ய முடியும். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி,
கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தினுடைய பக்கங்களினுடைய நீளங்களாக அமையாதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு முக்கோணத்தினுடைய 3 அளவுகள் வந்து ஒரு முக்கோணத்துக்கு பக்கங்களா அமையினா இரண்டு பக்கங்களினுடைய கூடுதல் வந்து 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். சோ ஆப்ஷன் நம்ம எழுதிக்கலாம். சோ 4 11 16ன்னு கொடுத்துருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் 4 11 கூட்டினீங்கன்னா 16 வருது. 4 11 16, இதுவும் 16. சோ அதிகமா இருக்கணும். ஆனா ரெண்டுமே ஈக்குவலா வருது. சோ ஆன்சர் இதை தான் வரும். மத்ததையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ 5 9 13 செகண்ட் ஆப்ஷன். 9 5 14, 14 வந்து 13ஓட பெருசு. அதே போல 9 13 22, 22 5ஓட பெருசு. 5 13 எடுத்துக்கோங்க. 5 13 எடுத்தோம்னா 18, 18 9ஓட அதிகம். சோ இது வந்து முக்கோணத்தை அமைக்கும். இது அமைக்காது. 6 8 12 எடுத்துக்கோன்னா 8 6 14, 14 வந்து 12ஓட பெருசு. சோ இது அமைக்கும். அது இல்லைன்னா 6 12 18, 18 8ஓட அதிகம். 8 12 20, 20 6ஓட அதிகம். இதுவும் அமைக்கும். சோ அதாவது எந்த எந்த 2 பக்கங்களை எடுத்து கூட்டினாலும் அந்த 3வது பக்கத்தினுடைய அளவை விட அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து முக்கோணத்தை அமைக்கும். அப்படி இல்லைன்னா முக்கோணத்தை அமைக்காது. சோ ஆன்சர் இதுக்கு வந்து ஏ. அடுத்த கேள்வி இதே போல ஒரு கேள்விதான். பின்வரும் நூற்றில் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 4 5 6. இப்ப 4 5 கூட்டினா ஃபர்ஸ்ட் 2 4 5 9, 9 வந்து 6 விட அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே போல 5 6 11, 11 வந்து 4 விட அதிகம். அதுவும் கரெக்ட் தான். 4 6 10, 10 5 விட. ஸோ இதுவும் முக்கோணத்தை அமைக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து 3 4 5. இப்ப 4 3 7, 7 வந்து 5 விட அதிகம். 3 5 8, 8 வந்து 4 விட அதிகம். 5 4 9, 9 3 விட அதிகம். இது வந்து முக்கோணத்தை அமைக்கும். 2 3 4, 2 3 5, 5 4 விட அதிகம். 3 4 7, 7 5 2 விட அதிகம். 2 3 2 4 6, 6 வந்து 3 விட அதிகம். ஸோ இதுவும் முக்கோணத்தை அமைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 1 2 3. 1 2 3ல 1 2 3 3 3 இருக்குது. ஸோ இது அமைக்காது. ஏன்னா இந்த அளவுல ஒரு முக்கோணத்தை அமைக்கணும் ஒரு கூட அமைவாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி. தேங்க்யூ.